பிரியதர்ஷன். இன்று என்ன தலைப்பில் பேசப் போகிறீர்கள்? இனிய உறவுகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் பார்க்கும் தலைப்பு மாம்பழமும் மாயாஜால புத்தி என்ற தலைப்பில் உங்களுக்கு ஒரு சிறிய கதை ஒன்று கூறப்போகிறேன். கதை கூறப் போகிறீர்களோ? ஆம், இப்பொழுது பார்க்கலாம். ஒரு நாள் மன்னர் கிருஷ்ணதேவராயன் அரசவைக்கு மிக சிறந்த மாம்பழங்களை கொண்டு வந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் கோயிலுக்கு சென்று வருகிறேன். இதை யாரும் நான் சென்று வரும் வரை இதை யாரும் சாப்பிடக்கூடாது என்று ஆணையிட்டு சென்றார். மன்னர் சென்றவுடனே தென்னாலிராமன் வந்து அனைத்து மாம்பழங்களையும் 1, 2, 3 என அனைத்து மாம்பழங்களையும் உண்டு முடித்தான். பல மணி நேரம் கழித்து மன்னர் வந்தார். அப்பொழுது மாம்பழங்கள் அனைத்தும் உண்டு கிடப்பதை பார்த்தவுடனே யார் இதை சாப்பிட்டது என்று கேட்டபோது அதற்கு அமைச்சர்கள் அனைவரும் சொன்னார் தென்னாலிராமன் தான் அனைத்து மாம்பழங்களையும் சாப்பிட்டான் என்று. அதற்கு மன்னர் கேட்டார், தென்னாலிராமா நீயா சாப்பிட்டாய் என்று கேட்டபோது தென்னாலிராமன், ஆம் மன்னர், நான் தான் சாப்பிட்டேன். எதற்கு சாப்பிட்டாய் என்று மன்னர் கேட்டார். அதற்கு தென்னாலிராமன், இந்த மாம்பழங்கள் அனைத்தும் விஷம் என்பதை கேள்விப்பட்டேன். அதனால்தான் உங்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக நான் எனது உயிரை மாய்க்க முடிவெடுத்தேன் என்று சொன்னார். உடனே மன்னருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. என்ன புத்திசாலித்தனம் என்று தென்னாலிராமனிடம் ஒரு பை தங்க நாணயங்களை கொடுத்தார். இந்த கதையின் மூலம் கற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் எதையும் வெல்லும் என்பதால் நாம் புத்திசாலித்தனத்தோடு இருப்போம். இது உங்கள் பிரியதர்ஷினி யூடியூப் சேனல். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.